ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மிஸ் சீரீஸான ரிபர்ன் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 5 தான் எனக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபர்ன் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ இவங்க ஆல்மண்ட் சிட்டிக்கு போறாங்க. அங்க இருக்கிற கதீட்ரல்ல பிரிஸ்மரை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்ட்ராங், அதனால இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்துக்கிட்டு தான் அந்த கதீட்ரல் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ராணி சொல்லவும், இதோட ஐஸாக இருக்குன்னா இதுவும் லின் மாதிரியே மாறுமா அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கவோ, இப்பெல்லாம் பேசாதப்பா, யாராச்சும் கேட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ராணி சொல்றா. இதுக்கு என்ன உயிர் இருக்குப்பா அப்படின்னு இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். மேஜிக்கல் பீஸ்ட் அட்டாக் பண்ணுது, ஸோ சேஃபா இருங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லவும், மேஜிக்கல் பீஸ்டா ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் அதை நோக்கி ஓடுறா. அந்த பிரிஸ்மர் கண்காணிக்கணுங்கிறதுக்காக நிறைய நைட்ஸ் இந்த ஊர்ல இருக்காங்க. இங்கிலீஷ் ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் அட்டாக் பண்ணா போவோ, டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அவளை காப்பாத்தி, முட்டாள் ரன்லெஸ்ஸா இருந்துட்டு எப்படி சண்டை போடுவா, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லவோ, இவ கையில பார்த்துட்டு இவகிட்டயோ ராணி மாதிரியே கிரேட்டர் ரோயின் இருக்கு அப்படிங்கறத இங்கிலீஷ் பாக்குறா. பின்னாடி போதனால சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட மேஜிக்கல் வெப்பனை வச்சு எல்லாத்தையும் வெட்டுறா. ஒரு மேஜிக்கல் பீஸ் மட்டும் அங்க இருந்து பறிச்சு பறந்து ஓடிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இங்கிலீஷ் பறந்து போய் இதை பார்த்து கிக் பண்ணுவான். அந்த பொண்ணு அதை அசால்ட்டா வெட்டுறா. இதே இங்கிலீஷ் நிறைய எனக்கு கிக் பண்ணி அனுப்புவா. அந்த பொண்ணு அசால்ட்டா எல்லாத்தையும் வெட்டுறா. என் ஹெல்ப் உனக்கு தேவைப்படலான்னு நினைக்கிறேன், நான் எல்லாமே நீ அதை சமாளிச்சிருப்பல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, உன் பேர் என்னன்னு கேட்கவும், என் பேர் இங்கிலீஷ் எக்வஸ், உன் பேர் என்னன்னு கேட்கவும், லியோனே ஓல்ஃபான்னு சொல்லவும், ஓல்ஃபாவா இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. லியோனே ஒரு பீஸ் அட்டாக் பண்ண போகும். ராணியோ கரெக்டான டைத்துக்கு வந்து அவளை காப்பாத்துறா. என்னப்பா சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டா அப்படின்னு ராணி கேட்கறா. ஒரு வழியா எல்லா பீஸ்டையும் கொண்டுட்டாங்க. இது லியோனே இங்கிலீஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணவும், என்னோட பேரு ரஃபினா பில்ஃபோர்டுன்னு சொல்லவும், பில்ஃபோர்டு அப்படின்னா மாஸ்டர் ராஃபேலோட சிஸ்டரா நீ அப்படின்னு லியோனே கேட்கவும், என் பிரதரை தெரியுமான்னு ராணி கேட்கறா. ஆமானவா சொல்றா. 3 பேரும் டவுனை சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணீங்க, வாங்க உங்க 2 பேருக்கு ஒரு ரிவார்டு இருக்குன்னு ஒருத்த வந்து சொல்லவும், லியோனே அப்படின்னு ராணி கேட்கவோ, துரோகிங்களுக்குலாம் நாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றான். லியோனேவோ சேர்ந்து ஹெல்ப் பண்ணான்னு ராணி கேட்கவும், உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன், நம்ம கண்ட்ரிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஹோலி நைட் லியானோட சிஸ்டர் தான் இவா அப்படின்னு அந்த நைட் சொல்லவோ, ஓ லியானோட சிஸ்டரா அப்படின்னு வா புரிஞ்சுக்கிடுறா. மாதிரி துரோகியோட தங்கச்சி கூட எல்லாம் நீங்க நிக்காதீங்க அப்படின்னு சொல்லவோ, நியாயமே இல்ல அப்படின்னா உங்க ரிவார்டே எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. ஒரு ஃபிளையிங் கியர்ல யாரோ 2 பேர் பறந்து வராங்க. பார்த்தா ராஃபெல்லாம கூட ஒரு ஹைரல் மனசும் வந்திருக்கா. என்னாச்சுன்னு ராஃபெல் கேட்கவும், அந்த துரோகி நைட்டோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லவும், லியோனோவை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ராஃபெல் வந்து நிக்கவோ, பிரதர் எப்படி இருக்குன்னு ராணி கேட்கிறா. ராணி நீயா இது அப்படின்னு இங்கிலீஷை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் லைட்டா வைக்கப்படுறான். இங்கிலீஷ் நீ ரொம்பவும் அழகா வளர்ந்துட்ட அப்படின்னு அவன் சொல்றான். அடேங்கப்பா, ராஃபல் பொண்ணுங்களை எப்படிலாம் பாராட்ட மாட்டானே, பொண்ணுங்க இவனை லவ் பண்ணுமே தவிர்த்து இவ புரிஞ்சுக்கிடாத ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லவோ, போதும் நிறுத்து ரிப்பல் அப்படின்னு அவன் சொல்றான். இதுதான் ரிப்பல், இவ்வளவு ஒரு ஹைரல் மனசுன்னு சொல்லவும், ஐ ஹைரல் மனசான்னு இங்கிலீஷ் சிரிக்கிறா. நீங்க என்ன பண்றன்னு ராணி கேட்கவும், சாப்பிட்டே பேசலாமான்னு ராஃபல் சொல்றா. ஐ சாப்பாடு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. லியானேவையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. நோவாலா இதுதான் நடந்துச்சா, ரஷ்யன் லீடரையே மீட் பண்ணிட்டு நீங்க உயிரோட இருக்கிறது ஆச்சரியம் தான் அப்படின்னு அவன் சொல்லவும், அந்த லெவிடேஷன் சர்க்கிளை பத்தி தான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த மிஸ் ஆன நோவாவோட லீடர் அது இவங்க தானு பார்க்கவும், டெய்லியும் வந்துட்டு லியோனே உடம்புக்குள்ள கொதிச்சிருதா. ஆமா அந்த நைட் எதுக்காக அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அப்படின்னு ராணி கேட்கவும், என்ன பேசினாலும் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு லியோனே சொல்றா. உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசுன்னு ராணி சொல்றா. என் டவுன்ல இருக்கிற எல்லாருமே லியோனை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஹோலி நைட் அவன் தான். இன்ஸ்பெக்டரையும் அந்த ஹைலாண்டரையும் அவன் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி லியோனே சொல்லவும், ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு ராணி சொல்லவா. அப்ப பப்ளிக்ல இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க போல இங்கிலீஷ் சொல்றா. ரால் பண்ணதுக்கு தான் அவன் டென்ஷனா இருந்தான்னு சொல்லவா. அப்ப நீங்க என் பிரதரை பாத்திருக்கீங்களான்னு லியோனே கேட்கிறா. ஆமா அவன் ரொம்பவுமே நல்லவன் தான் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. பிரின்ஸ் வீன் கிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி மன்னிப்பு கேட்டான்னு சொல்லுவோம். ஆனா மன்னிப்பு எதையும் நார்மல் ஆக்கிறாது அப்படின்னு ராஃபேல் சொல்றான். அதனால தான் நானும் ஒரு நைட்டா மாதிரி என் பிரதரை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீ நைட்ஸ் அகாடமியா போறோம், நாங்களும் அங்கதான் போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. பிரிசம் ஃப்ளோவே இல்ல, ஆனா எதுக்காக மேஜிக்கல் பீஸ் திடீர்னு வருது அப்படின்னு அவங்க யோசிக்கவும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ராஃபேல் சொல்றான். அந்த பிரிஸ்மரை இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. இந்த பிரிஸ்மர் இங்க இருக்கிறதுனால தான் மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இதை அட்ராக்ட் பண்ணுது. சோ இதை இங்க இருந்து நாங்க பார்டர் சைடா தூக்கிட்டு போய் வச்சிடலான் இருக்கோம் அப்படின்னு ரிப்பல் சொல்றா. எரிசோன அந்த கிரேசியான பொண்ணு நீ தானே அப்படின்னு ரிப்பல் கேட்கவும், எரிசனை பத்தி சொன்னாலும் இங்கிலீஷ் கேட்கவும், ஆமா ஹைரல் மனசுக்குள்ள நாங்க அது ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்கோம், அதனால அந்த பிரிஸ்மரை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு ரிப்பல் கேட்கவும், ஆமா தோக்குறதுக்காக யாரும் சண்டைப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. அது தன்னைத்தானே ஹைஸ்கூல்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன், அதை என் கண்ணால பார்த்தான் ரிப்பல் சொல்லவும், ஹைரல் மனசு ரொம்ப காலம் வாழ்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு இங்கிலீஷ் சொல்லவும், ஆமா நான் ரொம்ப வயசானவா எரிசன் தான் சொல்லவும், நானும் ஒரு வயசான கிழவன் தான் அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. ஸோ பார்டர்ல நீங்க இதை கொண்டு போய் வச்சிட்டா இது ரிவைவ் ஆனாலும் ஃபைட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிதானே, ஒருவேளை இது ரிவைவ் ஆச்சுன்னா என்னையோ ஃபைட்டுக்கு கூப்பிடுறீங்களா, நானும் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷ் எக்ஸைட்மெண்ட் ஆகவோ, சரி பிங்கி ப்ராமிஸ் போட்டுக்கலாம், கண்டிப்பா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு ரிப்பல் சொல்றா. ரிப்பலும் நானும் அதை சூப்பர்வைஸ் பண்ண கிளம்பணும், சோ நாங்க கிளம்புறோம், ஃபிளையிங் கியர் எல்லாமே கேபிட்டலுக்கு தான் போகுது, நீங்க அங்க வந்தவொடனே இதுல நீங்க ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராஃபலும் மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பிரிஸ்மர் சீக்கிரமா ரிவைவ் ஆகு, அப்படின்னா தான் நம்ம இஷ்டப்பட்டபடி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் நினைக்கிறா. கேபிட்டல் சிட்டி கைரலுக்கு வராங்க. நைட்ஸோட அகாடமிக்கு இவங்க எல்லாருமே வந்து சேர்றாங்க. யங் நைட்ஸ் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறா அப்படின்னு பிரின்ஸ் வீன் சொல்றான். நம்ம கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண எல்லாரும் பாடுபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறான். ஹலோ நான் தான் மிலேரியா அவங்க பிரின்சிபல்
பிரின்சிபல் அப்படின்னு வா சொல்லவோ இதுவா பிரின்சிபல் அப்படின்னு ராணி யோசிக்கிறா. அவங்க கையை பாரு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. எங்க பையன் பிரதர் மாதிரியே இவங்க கிட்டயே ஒரு ஸ்பெஷல் ரோவன் இருக்கா, இவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் போலன்னு ராணி பாக்குறா. அந்த துரோகியோட தங்கச்சி இங்க தான் இருக்காளான்னு சில பேர் பேசவும் ராணி பிரின்சிபல் பேசிட்டு இருக்காங்க அதை கவனி அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்க டைரக்டா களத்துல இறங்கலாம் அப்படின்னு மெலேரியா இவங்க நிக்கிற இடத்த அப்படியே தோக்குறா. எல்லாரும் அங்க மேஜிக்கல் வெப்பன்ஸ் ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் ஆமான் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அவ இழுக்கிறா. என்னால நிக்க கூட முடியல, என் பாடி ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல போயிட்டு என் ஸ்டூடெண்ட் சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, சோ முடிஞ்ச லெவலுக்கு நான் உங்களுக்கு ஹார்டா ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. வா இந்த ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இப்போ பிரின்சிபல் வந்து 3 காலமா ரெடி பண்ணி நம்ம தொட்டு பிடிச்சு விளையாட போறோம். இந்த மான்ஸ்டர் கிட்ட நீங்க கரெக்டா 10 நிமிஷம் மாட்டாம இருந்தீங்கன்னா 1 மாசத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீன்னு பிரின்சிபல் சொல்லவும் 1 மாசத்துக்கு சாப்பாடு ஃப்ரீயா, அப்ப கவலையே இல்ல ராணி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ஹாப்பி ஆகுறா. பிரின்சிபல் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே 3 காலமே ஆர்டர் போடுறா. ஐயா 1 மாசத்துக்கு ஓசி சோறு அப்படின்னு சொல்லவும் அந்த காலம் இங்க யாரையுமே பிடிக்கல அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1 மாசம் ஃபுட்டு ஃப்ரீயா அப்படின்னு அவங்க கேட்கவும் நான் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு தான் காட்டினேன், இது ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான், ரிங்குக்கு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு அவங்க சொல்லவும் இதெல்லாம் நியாயம் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இன்னும் ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு பிரின்சிபல் கேக்குறாங்க. அதையும் அவ அடிச்சு போடுறா. இதுவும் டெமான்ஸ்ட்ரேஷன் தான், 2 மட்டும் காமிச்சாதானே உங்களுக்கு புரியும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு எங்க பாரு எங்க காலம் நீ அடிச்சு போடாம நான் உனக்கு 3 மாசம் ஃப்ரீயா சாப்பாடு தரேன்னு சொல்லவும் எங்க 3 பேருக்கு தரணும்னு வா சொல்றா. சரி டீல்னா அவங்க ஒத்துக்குறாங்க. இப்போ அவங்க எல்லா பசங்களையும் பிடிச்ச அந்த ரிங்குக்கு வெளியே போடுது. 4 நைட்ஸ் இங்கிலீஷோட சேர்த்து 1 ஸ்கொயர்னா பேலன்ஸ் அந்த ரிங்ல நின்னுட்டு இருக்காங்க. ராம்ங்கிற ஒரு பொண்ணு ராட்டிய தள்ளி விடுறா. லிசர்ட்ங்கிற பொண்ணு அதை தைரியமா எதிர்த்து நின்னுட்டு இருக்கா. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு அவங்க கிராவிட்டியை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ராம் நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, எமலே இருந்து ஏந்தி அப்படின்னு சொல்லி ராட்டி சொல்லிட்டு இருக்கான். பேலன்ஸ் இருந்த எல்லாரையும் அந்த காலம் பிடிச்சு வெளியே போடுது. இங்கிலீஷ் மட்டும் தான் நின்னுட்டு இருக்கா. அவ அதுல அசால்ட்டா அடிச்சு போடுறா. யாருக்கும் இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா அழகாவும் இருக்கா அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறாங்க. ஃப்ரீ மீல்ஸ் டிக்கெட் இங்கிலீஷ்க்கு தான் அப்படின்னு பிரின்சிபல் அவளை சுத்தி முத்தி பார்த்துட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் ஃப்ரீ சாப்பாடு சொல்லியிருக்கீங்க, ப்ராமிஸை காப்பாத்தினா ஓகே தானே வா சொல்றா. கேஃபட்டீரியா சாப்பாடு வேற லெவல் அப்படின்னு சொல்லி ராணியே இங்கிலீஷோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவள யாரோம்ல வச்சிருக்கீங்களா, அந்த துரோகியோட சிஸ்டர் கூட நான் எப்படி தூங்குறது அப்படின்னு லிசோட்டேங்கிற பொண்ணு கேட்கவும் அவன் மேல எந்த தப்போ இல்லையான்னு பிரின்சிபல் சொல்றாங்க. அவளை வேற ரூம் காச்சு மாத்தி வைங்கன்னு லிசோட்டே சொல்லவும் யாருக்காச்சும் வெறுப்பா இருக்கான்னு பிரின்சிபல் கேட்கவும் எங்க ரூம்ல அவளை நாங்க தங்க வச்சுக்கிட்டோம், ஆல்மன்ல மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவ மேஜிக்கல் பீஸ் கூட ஃபைட் பண்ணா, இவன் அவளை தப்பா பேசியுமே அவ அதை கண்டுக்கிடல, அவ கண்டிப்பா கெட்ட பொண்ணா இருக்க மாட்டா, நாங்க 3 பேர் ஒரே ரூம்ல இருந்துக்கிடுவோம் வா லியோனே அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறாங்க. தொந்தரவுக்கு மன்னிச்சிருங்கன்னு லியோனே சொல்றா. தரையில படுத்துக்கிடுவான்னு கேட்கவும் என் பெட்லயே படுத்துக்கோன்னு இங்கிலீஷ் சொல்றா. அப்ப நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரே பெட்ல தூங்குறாங்க. இவ ஃபாஸ்டா தூங்கிட்டாலேன்னு லியோனே கேட்கவும் ஆமா ரொம்பவோ டயர்டா இருப்பா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்றா. அங்க பாரு நாங்க எப்பவும் உன் கூட இருப்போம் சரியா, நீ அதை பத்தியே கவலைப்படாதன்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு லியோனே ஸ்மைல் பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா இவங்க நைட்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போற கதைகள் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.